நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மிஸ்டர் கேமிங் ப்ரோ தமிழன். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பிளேயிங் வீடியோ பார்க்க போகிறோன்னா கிரானி ஒன்ல டோர் எஸ்கேப் தான். இது ஒரு அபிஷேக்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் இது கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் அந்த அபிஷேக்கில் இன்னொரு வேறு அபிஷேக் ஒருத்தர் அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இப்போ அந்த கேம் பிளேயிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து கிரானி ஒன்ல என்ன எஸ்கேப் முடிக்கலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க கேம் பிளேயிங் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்பயுமே ஈஸி தான் போடுவோம், அப்புறம் டிஃபிகல்ட் அதெல்லாம் சரி. இதில் என்ன போடலாம்? பரவாயில்ல கைஸ். இப்போ நம்ம போகலாம். நான் எவ்வளோ லோடிங் ஆகுது? டே 1 நம்ம சரிங்க கைஸ். அப்புறம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டால் கூடிய சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, நம்ம அதுக்கு முதல்ல சென்சிட்டிவெல்லாம் சரியாக தான் இருக்குது கைஸ். நீங்கள் கிரானி கேம் விளாட்றவங்களா இருந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வெளியே வந்துவிட்டே நம்ம டக்குன்னு இந்த சைட் சரி இல்லாட்டி படி வழியால் சரி நம்ம போயிடுறோம். அப்போ எங்கேருந்து நம்மளுக்கு கிரானி எங்கேருந்து வரும் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அங்கே நீங்கள் எலும்பி வந்ததுக்கப்புறம் பூவாஸ் இருக்கும், அதை எடுத்து இப்படி கீழே போட்டால் அது எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க ரொம்ப லேசியாக இருக்கும். அதை இந்த ட்ரிக்கை நான் உங்களுக்கு யூஸ் பண்ண சொன்னேன். சரி, இப்போ பார்ப்போம் கிரானி எங்கேருந்து வருதுன்னு. காய்ஸ், இந்த வழியால் தான் காய்ஸ் வருது. இப்போ நம்ம போய்ட்டு டக்குன்னு போய்ட்டு இது சாமலாம் தேடிடுவோம். இங்கே இது இருக்குது பேர்ட் ஷிப்னு, இதை போட்டு அது இந்த எடுத்துருவோம். இந்த இடத்து கொண்டு போய்ட்டு இதை இங்கே போட்டு மற்றதுகளை செக் பண்ணிட்டு போயிடும். அப்படியே தர ஒன்றும் இல்லை இல்லையே, ஒன்றும் இல்லை. இப்போ மற்றதையும் செக் பண்ணிடுவோம். இல்லையே ஒன்றும் இல்லை. இப்போ அப்படியே இந்த அவனையும் செக் பண்ணிடுவோம். கிரானி இந்த சைட் ஓடுறா. ஜஸ்ட்டு மிஸ்டேக் கைஸ். இப்போ நம்ம டக்குன்னு அப்படியே செக் பண்ணி விட்டுருவோம். வா அப்படியே கிரானி, வா. பட்டி அப்புறமா செக் பண்ணுவேன். என்ன நம்ம டக்குன்னு போய்ட்டு மற்ற சாமான்களையும் தேடிடுவோம். இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் ஒன்றும் இல்லை. இப்படி அந்த வழியில் பார்த்தா அங்கேயும் ஒன்றும் இல்லை, இது வழியிலேயும் ஒன்றும் இல்லை. டக்குன்னு செக் பண்ணிடுவோம். 1வது நம்பர் ஞாபகம் வச்சுக்குவோம். அப்படியே நம்ம இதை எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவோம். அப்படியே இது இங்கே போட்டு டக்குன்னு நம்ம செக் பண்ண வேண்டியதை டக்குன்னு போய் செக் பண்ணிடுவோம். இங்கே வீல்னு என்னமோ இருக்குது. அப்படியே டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துருவோம். ஃபோட்டோவை கிரானி வந்துட போகுது. சரி, அப்படியே ஃபோட்டோவை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த ஃபோட்டோ இங்கே கீழே போட்டுருவோம். அப்புறம் இந்த இடத்த செக் பண்ணிடுவோம். ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது கைஸ், இது எடுத்து வச்சுக்குவோம். போட பழமா இந்த இடம் நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடம் ஃபுல்லாக செக் பண்ணி கைஸ். இப்போ இந்த இடம் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம இங்கே கீழே போயிடுவோம். இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். அப்படியே இந்த ஃபோட்டோகளும் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஃபோட்டோகளும் செக் பண்ணணும். சரி, வாய்க்குள்ள வச்சு இது ஃபோட்டோகளையும் நம்ம செட் பண்ணணும் இந்த இடத்துல. அப்படி இதையும் செக் பண்ணிட்டு இதையும் செக் பண்ணிடுவோம். அடுத்து இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இங்கேயும் ஒரு ஃபோட்டோ இருக்குங்க கைஸ். அப்படி இதையும் இங்கே செக் பண்ணி இது செட் பண்ணிடுவோம். அடுத்து கீழே போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். இதில் எப்படி ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை, இது வழியாலேயும் ஒன்றும் இல்லை. சில நேரம் இந்த ஸ்பைடரே அடம் தான் கைஸ். இது சில நேரம் இந்த வழியால் ஏதாச்சும் ஒரு சாமான் இருக்கலாம் கைஸ். இப்போ நம்ம இந்த வழியால் போயிடுவோம். இதுக்கு என்ன இருக்குது பாரு, போடு வேறு லெவலு காய்ஸ். இது வெப்பன் கீ இருக்குங்க காய்ஸ். சரி, கிரானி வரதும் போது இதை செக் பண்ணிடுவோம். என்ன சவுண்டு கேட்டுருச்சு. இருங்க காய்ஸ், உங்களுக்கு இந்த ட்ரிக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இருங்க, உங்களுக்கு இந்த ட்ரிக்கை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒர்க் அவுட் ஆகுன்னா நல்லது. இந்த ட்ரிக்கை செஞ்சு உங்களுக்கு கிரானி வரதும் போது சாமான்கள் சரி தேடிக்கோ ஈஸியாக இருக்கும். இருங்க காய்ஸ், வெயிட் பண்ணுங்கள், கிரானி வந்துடட்டும். இப்போ அப்படியே இந்த கதவுலையில் அது உள்கால போயிடும். அப்புறம் அதை யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு டக்குன்னு இந்த கதவை மூடிட்டு
இதையும் டக்குன்னு மூடிட்டு இதை ஆன் பண்ணிடுங்க கைஸ். அப்புறம் அது அப்படியே அந்த உளுக்கு வர ஸ்மோக்கால் அப்படியே செத்து போயிருங்கன்னு காட்டுறேன். சின்னரும் செத்து போகாது, சின்னர் ஒரு கட் ஆகாமல் போயிடும். சின்னரை உடச்சிட்டு வரும், இந்த பழைய உடச்சிட்டு பார்ப்போம் இது ஒரு கட் ஆகுன்னு. சொன்னேன் கைஸ், பார்த்தேன் கைஸ். இப்போ மேலேயும் காட்டுறாங்க. 2 நிமிஷத்தை பார்த்தா கிரானி வருமா. இப்போ இந்த ட்ரிக்கு எனக்கு ஒரு கட் ஆகுச்சு. இப்போ நம்ம இந்த சாமான் நம்மளுக்கு தேவை, அதனால் இதை போட்டு டக்குன்னு நம்ம அது என்னது செயின் கட்டரை எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்படியே நம்ம மேலே போயிட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணிடுவோம். இது ரொம்ப முக்கியம். அப்புறம் இதை பண்ணிட்டு இது இனிமேல் மேலே தான் தேவைப்படும், அதனால் கொண்டு போய்ட்டு மேலே போட்டுருவோம். இது எங்கே பார்த்தாலும் ட்ரப்பாக வச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படியே இதையும் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே இங்கே மேலே போட்டு இங்கே என்ன சாமான் இருக்குன்னு அப்படியே செக் பண்ணிட்டு போயிடுவோம். இங்கே விரிஞ்ச் அது எப்படி நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ இனிமேல் அந்த வழியில் நம்ம போயும் தேவைப்படாது. இப்போ நம்மளுக்கு இது வழியாலையும் போகணும், அது கிரானி வந்துட்டு அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். சரி, இப்போ நம்ம இவ்வளோ நேரத்துக்கு இங்கே எங்கேயும் போகல, அதனால் இங்கெல்லாம் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வெளியே போய்ட்டு மொத்த இடத்த செக் பண்ணிடுவோம். கிரானியோட காலத்தோட சத்தம் கேட்குது, எங்கேருந்து வருமோ தெரியலை காய்ஸ். சரி, இப்போ நம்ம வெப்பன் கீ எடுத்துகிட்டு வந்துடுவோம், ஏன்னா அது இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வேணும். இப்போ நம்ம இங்கே போயிடுவோம் காய்ஸ். நம்ம மேலே போய்ட்டு நம்ம வந்து வெப்பன் கீ யூஸ் பண்ணிட்டு அதுக்கு நமக்கு 2 இடத்துல யூஸ் பண்ண வரும். ஆனால் மற்ற இடத்துல இது வந்து கூட யூஸ் ஆகிற வேண்டிய இடம் வந்து என்னென்னா இது அந்த முன்னுக்கு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கிற இடம். மற்ற இடத்துக்கு ஷாட்கன் தான் கூட தேவைப்படும். சரி, இதை நம்ம போய்ட்டு யூஸ் பண்ணிடுவோம். அது மற்ற இடம் என்னென்னா இதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கிறாங்க. இன்னொரு இடம் வந்து அண்டர் கிரவுண்ட் வாக்கில் ஒரு இடம் இருக்கும், அங்கே ஒரு பச்சை கலர் தண்ணிகள் இருக்கும், அந்த இடத்துல தான் இதை யூஸ் பண்ணணும். இன்னொரு இடம்னா அப்படி இதை கீழே போட்டு இந்த எடுத்து அது என்ன இருக்குன்னு திறந்து பார்ப்போம். ஜஸ்ட்டு மிஸ்டுங்க காய்ஸ், இன்னும் கொஞ்சம் தான் அடி வாங்கியிருப்பேன் நேரம் காய்ஸ். அதுக்கு முன்னாடி இதையும் பண்ணிட்டு போயிடுவோம், ஏன்னா இங்கேயும் பண்ண இருக்குது. டோருக்கு கதவை திறக்கணும் காய்ஸ், போயிடுவோம். இல்லாட்டி அவ்வளோத்தான் நம்மளுக்கு. அப்படிவா, அப்படியே நம்ம அந்த வழியில் போயிடுவோம். அப்படி இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நான் ரொம்ப நம்புகிறேன் என்ன கிடைக்கும்னா சேஃப் கீ கிடைக்கும்னு நம்புகிறேன், பார்ப்போம். இல்லை காய்ஸ் பெட்லு கீ கிடைக்கிறது இதில் ரொம்ப கஷ்டம் காய்ஸ். இதுவும் தெரியல காய்ஸ், எனக்கு பெட்லு கீ கிடச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க காய்ஸ். கூடிய சீக்கிரம் இந்த கேம் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன், ஏன்னா கிடைக்காத இடத்துல கிடச்சிருக்குது. சரி, இது இங்கே போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வெளியே நான் ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் வாக்கில் இருந்துச்சு, அதை திறக்கிறதுக்கும் இதை கொண்டு போய்ட்டு அந்த அண்டர் கிரவுண்டில் பெரிய ஒரு ஸ்பைடர் ஒன்று இருக்குமே அதை திறக்கிறதுக்கும் தான் கிரானிங்கில் தான் நிற்கிதுங்க காய்ஸ். அப்படியே ஓடிடு அப்படியே இதை விட திறந்துருவோம். அதை திறந்து ஒரு லிவர் வாக்கில் என்னமோ ஹேண்டில் வாக்கில் அழுத்துறது ஒன்று இருக்கும் கைஸ். அதை அழுத்துனா அப்புறம் அந்த டோரில் ஒரு கம்பில் மூடி இருப்பாங்க, அது திறக்கும் கைஸ். அப்புறமா அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது, இதுகள் நம்மளுக்கு தேவைப்படாது. வருதுங்க கைஸ் கிரானி கதவை திறந்துட்டு. சரியாக நம்ம போகிற நேரம் வந்துடுச்சு, நல்ல விஷயம். இங்கே ஸ்பெஷல் இருக்குதா, இங்கேயும் ஒன்றும் இல்லைங்க கைஸ். சரி, இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து நம்ம வந்து இதை இங்கே கொஞ்சம் கீழே போட்டு இந்த வழியெல்லாம் போயிட்டு மேலே இன்னும் செக் பண்ண நம்ம நிறைய இடம், அங்கே போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம் கைஸ். இங்கே என்ன இருக்குது,
வாஷிங் காய்ஸ் கோட் இருக்குங்க காய்ஸ், வேறு லெவலு. இதை கொண்டு போயிட்டு அப்படி இந்த வழியில் போட்டு கன் பார்ட்டை போட்டு நேரம் கிராணி பார்க்கலங்க காய்ஸ். இப்போ நம்ம போயிட்டு கோடு எடுத்துகிட்டு வந்துடுவோம், அதுவும் முக்கியம் கதவுக்கு. அப்படியே கோடையும் போட்டு இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து வந்துடும். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க இடத்த, இல்லாட்டி அவ்வளோதான் குழம்பேரும் கேமு. நீங்களும் ஒரு இடமா மாறி மாறி செக் பண்ணாமல் ஒரு ரேடியாக போகிறதுக்கே செக் பண்ணிட்டு அப்படியே போங்க, இல்லாட்டி உங்களுக்கும் கேம் குழம்ப வாய்ப்பு இருக்குங்க கைஸ். அப்படி இதில் என்ன இருக்கும் பார்ப்போம். காஜுவல் அதுவும் தேவை. இங்கே என்னென்னா ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, இதே கொண்டு போய்ட்டு இங்கே போட்டு வச்சுக்குவோம். இப்போ கிராணி வர டைம். இப்போ இங்கே என்னென்னா இங்கே என்ன இருக்குன்னா அப்படியே பார்த்துட்டு வந்துடும். இங்கே ஹேமர் வாசி ஹேமர் இருக்குங்க காய்ஸ். ஹேமரும் அந்த கூலிங் ஸ்ப்ரே வாக்கில் ஒரு இப்போ நம்மளுக்கு கிராணி அதோட ட்ரப் வாக்கியும் தெரிஞ்சோன்னே அது வாக்கில் நம்மளுக்கும் ஒரு ட்ரப் ஒன்று வாக்கில் அதை வச்சா கிராணி கல் ஆயிரும். கிராணி இங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ், பார்த்து போகலாம். இல்லைங்க காய்ஸ், இப்போ நம்ம இருக்க இடம்லாம் இங்கே செக் பண்ணியாச்சு, அடுத்து மேலே தான் செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கிராணி இங்கே வர வச்சுருவோம். சத்தம் கேட்கலங்க காய்ஸ், இங்கே சத்தம் கேட்குற வாக்கில் போட்டுருவோம். இப்போ எப்படி கிராணி அந்த சைட் தான் வரும், நம்ம மேலே போயிடுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம கிராணிக்கு அடுத்து என்ன பேர் வைக்கலான்னு, என்ன பேர் வச்சு கூப்பிடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு மிஸ்டும் காய்ஸ், இன்னும் கொஞ்சம் தான் நான் அடி வாங்கியிருப்பேன். கிராணி ஆஹா கொஞ்சம் தான், அவ்வளோத்தான். இங்கே நல்ல சவுண்டை போட்டு வந்துடுவோம். ஏதாச்சும் தட்டு வந்துருப்பேன், அதனால தான் அப்படி வந்திருக்கும். கிராணி டக்குனுவா ஒன்றும் கைஸ், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அது முன்னாடி நம்ம இதை பண்ணிட்டு வந்துடலாம். இதை தான் அப்படி திறக்கும்னு சொன்னேன். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த ஃபீஸ் புக்ஸை கழட்டி லிவர் அமுக்குனா இதை அப்படியே போட்டுருவோம். அது நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிச்சு, அடுத்து இவ்வளோ தான் நம்ம கிட்ட சாமிக்குது. இதில் என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டோம்னா அது இப்போயே பார்க்க தேவையில்லைங்க கைஸ். நம்ம முதல்ல போயிட்டு மேலே என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு வந்துடுவோம். நீ மறுபடியும் வந்து சர்ப்ரைஸ் காட்டிடாத. இங்கே ஒன்றும் இல்லை, புக் இருக்குங்க கைஸ், அதுவும் தேவை நம்மளுக்கு. முதல் புக்கு போட்டு வந்துடுவோம். எங்கே கிராணி வருதோ தெரியல. அப்படி இங்கே என்ன இருக்குன்னு அப்படியே செக் பண்ணிடுவோம். இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே இன்ஜின் பார்ட் இருக்குது, அதுவும் நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ கிராணி வருமே, அது முன்னாடி என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு போயிடுவோம். இங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கைஸ். கன் பார்ட் ஒன்று இருக்குது, அதுவும் தேவை. அப்படி எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணணுங்க கைஸ், இருங்க கைஸ், செக் பண்ணிட்டு வந்துடுவோம். இங்கே பேட்டரி இருக்குங்க கைஸ். போடு வேறு லெவலு. கேம் முடிச்சிடன்னா நம்ம கன் பார்ட்டையும் போட்டு டங்கு போய் பேட்டரி எடுறா. கிராணி வாரத்து முதல்ல எடு அப்படியே போ. கிராணி எப்படி இந்த வழியால் தான் வரும், அதான் சொன்னாக்களே வருதுங்க கைஸ். டக்குனு அப்படியே போடு 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 எடு போ அப்படியே ஆசி. அப்படியே இந்த வழியால் கன் பார்ட்டி போட்டு இந்த பேட்டரி அப்படியே எடுத்துக்குவோம். இன்னும் கிராணி இங்கே வர வச்சுருவோம். அதான் நம்மளுக்கு ஈஸியாக போகலாம். இந்த சத்தத்தை கேட்டு கிராணி இங்கே வந்துடும். இப்போ நம்ம டக்குன்னு போயிடுவோம். ஸ்பைடரத்துக்கும் போகணும் கைஸ். சரி நம்ம டக்குன்னு போட்டு வந்துடும். போட்டு என்ன நம்மளுக்கு என்னென்னு தேவை, மாஸ்டர் கீயும் க்ரோபாரும் பெட்லோ கீ. இருங்க பெட்லோ கீ வச்சு திறந்து விட்ருவோம். வர கடைசியில் பக்கில் கூட காண போக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோத்தான் கைஸ், இன்னும் 2 சாமத்தான். நம்ம கன் பார்ட்டெல்லாம் முதல்ல செட் பண்ணிட்டு வந்துடுவோம். நம்ம 3 துண்டும் கிடச்சிருச்சு. அப்புறம் நம்மளுக்கு க்ரோபார் எடுக்கலாம். இங்கே எங்கேயாச்சும் தான் கிராணி வரும். மேலே இருக்குது, அது வாரத்துக்கு முன்னாடி நம்ம வேலையும் பண்ணிடுவோம்.
நினைக்கிற வாக்கில் மாஸ்டருக்கு அங்கே ஸ்பைடரத்தில் எங்கேயாச்சும் தான் இருக்கும். இருங்க நம்ம போயிட்டு பார்ப்போம். இதையும் போட்டுருவோம். இன்னொரு பார்ட் வந்து அந்த மேசையில் இருக்குதுங்க கைஸ். இந்த கிச்சன் மேசைன்னு இருக்குது, அங்கே இருக்குது. இந்த ரிமோட் கண்ட்ரோல்லே எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி போட்டு பார்க்கலாம், ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்துருங்க கைஸ், பார்த்துருச்சு இப்படி இருக்க அம்மா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க கைஸ். அது முன்னாடி நம்ம இதை கொண்டு போயிடுவோம். அப்படியா இதையும் கீழே கொண்டு போயிட்டு செட் பண்ணி விட்ருவோம். அப்போ தான் இங்கே கிராணியை முடிச்சுட்டு நமக்கு மறுவேளை பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி கிராணியை வர வச்சிடும் நம்ம. செட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லை, கன்னையும் கீழே போட்டு எடுத்து சவுண்டை வரைக்கலாம். அப்படியா உனக்கு ஒரு முடிவு இருக்குது கிளவி. அப்படி வா உனக்கு வாங்க ஹெட் ஷாட். இப்போ அப்படியே நான் கீழே போயிட்டு பார்த்துன்னு ஒரு இடம் எமர் இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம இந்த கன்னை யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே போயிடுவோம். இதுதான் அந்த இடம் கைஸ். நம்ம போயிட்டு இங்கே யூஸ் பண்ணிடுவோம். கரெக்டாக குறி வைடா போடு வேறு லெவல். இப்போ நம்ம போயிட்டு ஹேமராக எடுத்துகிட்டு போகணும். இன்னும் ஒரே ஒரு சாமத்தான் கைஸ் வேணும். கேம் பிளேயிங் வீடியோ முடிஞ்சிடும். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்குவோம். இங்கேயே ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது. டக்குன்னு போய் பார்த்துருக்குறேன். நீ வரது முதல்ல இங்கே மீட் இருக்குது. மீட்டே எடுத்து வச்சுக்குவோம். இதுவும் தேவைப்படும். மீட் ஞாபகத்தில் வச்சுக்குவோம். மீட் இங்கே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது நம்ம இங்கே வீட்டுக்குள்ளே 3 இடமும் மொத்தம் யூஸ் பண்ணிருக்குது. ஆமாம், மேலே உள்ள இடம் யூஸ் பண்ணணும், அங்கே யூஸ் பண்ணணும். இங்கே கதவுக்கு யூஸ் பண்ணி விட்ருவோம். இங்கே யூஸ் பண்ணி வச்சுங்க கைஸ். நம்ம மேலே போக வேண்டியது இருக்குது. கிராணி வராமல் இருந்தால் நல்லது. இந்த இடத்தான் கைஸ். இங்கே என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துருவோம். சவுண்டை கேட்டு எப்படியும் கிராணி வரும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு டக்குன்னு பார்த்து போய்ட்டு ஒங்கிடுவோம். என்ன இருக்கு? கார் கீ கைஸ். காரில் என்ன இருக்கும் அப்படி சொன்னால் மாஸ்டர் கீ இருக்கும் வாய்ப்பு இருக்குங்க கைஸ். இன்னும் காரில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். யூஸ் பண்ணி வேண்டிய 3 இடத்துல யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் டக்குன்னு கிராணி வரணுமோ கார் கீ எடுத்து வந்துடுவோம். அடி கிராணி எப்படி வரும்? வருது கிராணி. வா கிராணி. என்னோட வர முடியுது. சத்தம் கேட்கலையோ. சரி இதே உடச்சி விட்ருவோம். ஓடாடா. ஓகே உடச்சாச்சு. இது கீழே வேணும் கீழே வந்துடாதுடா. அப்புறம் அந்த சவுண்டு கேட்டு அப்புறம் கீழே போயிடும். இங்கே கிராணி இன்னும் வர இல்லையே. கிராணி என்னடி இவ்வளோ சவுண்டு போடுறேன்? மேபி சரி எப்படியே கிராணி இங்கே தான் வருது. இப்போ இங்கே வா கிராணி. இங்கே இருக்கேன். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம அப்படியே கீழே போயிடுவோம். கீழே போய்ட்டு காரில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அப்படியே போ இன்னும் மாஸ்டர் கீ மட்டும்தான் இங்கே தேவை. சின்ன இதில் இருக்க வாய்ப்பு இருக்குங்க காய்ஸ். மாஸ்டர் கிடச்சா நல்லது காய்ஸ். எல்லா பேரும் வேண்டிக்கோங்க. ஜஸ்ட் மிஸ்ஸும் காய்ஸ். இல்லாட்டி வச்சுருக்கோம் கிராணி. மாஸ்டர் கீ இருக்கணும். அப்படியே இருக்கணும். வேஸ்ட்டுங்க காய்ஸ்.
ஃபியூஸ் தான் கைஸ் இருந்துச்சு. கிராணி ஓடுறா. ஜஸ்ட் மிஸ்டிங் கைஸ். நம்ம போயிட்டு ஒன்றாவது நம்ம என்ன எடுத்துகிட்டு வரணும்னா அது என்னது இது என்னது ஸ்பைடர் கீ. கிராணி வர வச்சுருவோம். அப்படியா கிராணி? அப்படியா இதை போய் நம்ம போட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் காணாமே, இதே அப்படியே போட்டுருவோம். போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது கீழே தானே போட்டேங்க கைஸ். இந்த ரிமோட்டை நம்ம யூஸ் பண்ணிடுவோமே. கிராணி வர டைமு இல்லை, எதுவும் இல்லை. எந்த வழியால் வருமோ தெரியல கைஸ். பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். அப்படியே கீழே போயிடுவோம். எறா ஸ்க்ரூ ட்ரைவரை வா, அப்படி கிளவி வா. அப்படியே வா. நான் அப்படி போயிட்டு ஸ்பைடர் இடத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் மறக்காமல் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என் கிராணி வான்ல என்ன எஸ்கேப் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வந்தாச்சு. இப்போ நம்ம போகணும். இந்த இடத்துல பார்த்து போகணும் கைஸ். இந்த இடத்துல ஸ்பைடர் வந்து நம்மளை அடிச்சிடும். இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்த தான் நான் முதல்ல காட்டணும். இப்போ பாருங்கள் ஸ்பைடர் போகணும். கைஸ் நம்ம பார்த்து போகலாம். அந்தாலும் வந்துடும், சொல்ல முடியாது. இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு போயிருங்க. இங்கே ஒன்றும் இல்லையா? இங்கே என்ன இருக்கு? இதான் கைஸ் அந்த முதல் கிரனியத்தில் வந்து அந்த எமரை கூட எடுத்தேன், அந்த இடத்தான் அது. இப்போ பார்த்து போகணும். வந்து மண்டையில் போட்டால் போட்டுரும். இன்னும் ஒரே ஒரு சாமத்தான் கைஸ் எடுக்கணும். அவனை தடுக்குது கைஸ். பார்த்துரும் எங்கே இருக்குன்னு. வருது கைஸ், வருது. ஓடுங்க, ஓடு. ஜஸ்ட் மிஸ்டிங் கைஸ். இந்த அவ்வளோதான். எங்கே தடுக்குதோ தெரியல கைஸ். இந்த சவுண்டு போட்டு வர வச்சுருவாங்க. சின்ன சவுண்டு கேட்டு வருங்க கைஸ். வர மாட்டேது. இருங்க கைஸ், வெயிட் பண்ணி போகலாம். இது வெளியே போயிட்டு பார்ப்போமா? வந்து பிடிச்சிடும். வருதுங்க கைஸ். எங்கேருந்து வருது? கைஸ் எப்படியாச்சும் வந்துருச்சுங்க கைஸ். பேட்டியில் என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துருவோம். மாசுக்கு தான் நல்லது. ப்ளீஸ் போடு. வேறு லெவலு காய்ஸ். நீங்கள் நம்ம லக்கி காய்ஸ். மாரோட சந்தோஷமாக இருக்குது. எப்படியாச்சும் மாஸ்டருக்கு நம்மளுக்கு அச்சிருச்சு. அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்துக்கோங்க காய்ஸ். ஒரு இங்கே இருக்குதோ? காய்ஸ், ஓடு. எப்பா என்ன காய்ஸ் இது? செருப்பாச்சு காய்ஸ். ஜஸ்ட்டு மிஸ்டுங்க காய்ஸ். வச்சு நம்மளோட இடத்த நோக்கி நம்ம ஓடிடுவோம். அதான் நம்மளுக்கு இப்போதைக்கு சேஃப்ட்டு. அந்த வழியாக தான் போச்சு. இருங்க காய்ஸ், பார்த்துருவோம். காய்ஸ் ஓடு. இன்னும் காய்ஸ் இது இப்படி இருக்குது. அந்த வழியில் வருது. ஓடிடு. நான் காய்ஸ் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. சரி, நம்ம எப்படியாச்சும் முடிச்சிடலாம் கேமு. நிதானமாக போகணும்.
பொறுத்திருந்து. நான் போக மாட்டேது. போய் தொலை. பாருங்க எப்படி இருக்குன்னு மூஞ்சி. கிரானிடா புல்லோட மூஞ்சி. ஏஞ்சலினான மூஞ்சி. அது புல்லே என்னமோ தெரியல. நாடா இங்கே சுற்றி இருக்குது. இன்னும் காய்ஸ் கொலவெறியில் இருக்குது. இது போகாதுங்க போல காய்ஸ். என்னடாச்சு? இருங்க காய்ஸ், நம்ம பொறுத்து போவோம். நம்மளுக்கு போகலாம். போனால் சில நேரம் இந்த சவுண்ட் இன்னும் கேட்டுக்கு தானே, அதனால அந்த வழியால் வந்து நம்மளுக்கு பிடிச்சிட்டு போகலாம். இன்னும் நம்ம டே 1 தான் காய்ஸ் இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு போயிடலாம். இந்த வழியில் தான் போச்சு. அவனை எங்கே போஞ்சின்னு தெரியல. இருங்க காய்ஸ் பார்ப்போம். அங்கே போயிட்டுருக்குங்க காய்ஸ். அதான் நம்மளோட இடம் காய்ஸ். இருங்க காய்ஸ் நம்ம போயிடுவோம். அது அப்படியே மேலே போயிடட்டும் காய்ஸ். எப்படியாச்சும் நம்ம போயாச்சு காய்ஸ். அப்போ டே 1 காய்ஸ். இந்த கிரானியை சமாளித்து எப்படியாச்சும் போகணும். கிரானிக்கிட்ட மாட்டி விடக்கூடாது. இதுங்க காய்ஸ், கிரானியை சமாளித்து எப்படியாச்சும் போயிடுவோம். காய்ஸ் கிரானி வந்துடட்டும். இந்த கமெண்ட் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கலாம் கைஸ். இந்த கமெண்ட் பண்ணவருக்கு நான் வந்து மன்னிக்கவும். ஏன்னா நான் வந்து போட்டோட்டியே கேம் போட்டிருக்கணும். நிறைய நாள் ஆயிடுச்சுங்க கைஸ். அண்ணாவுதுங்க கைஸ். இப்போ நம்ம இதை போட்டு முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த 1 எப்படியாச்சும் முடிச்சிடுவோமே. இருங்க காய்ஸ், கிரானி வரோம். இப்போ போவோம் காய்ஸ். இதோ முன்னாடியே போகிறேன் பாருங்க கிளவி. எப்படியாச்சும் போயிட்டோம் காய்ஸ். ஏ காய்ஸ், இந்த கேம் நான் முடிச்சிட்டேன் காய்ஸ். கிரானி 1 நான் டோர் எஸ்கேப் முடிச்சிட்டேன் காய்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம கிரானி 1ல் என்ன எஸ்கேப் முடிக்கலான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த கமெண்ட் பண்ணவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேம் பிளேயிங் என்ன போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் டே 1ல் நான் எஸ்கேப் பண்ணியிருக்கேன் கைஸ். அதே போல் மறக்காமல் மிஸ்டர் கேம் ப்ரோ தமிழன் இஸ் ப்ரோ பிளேயர்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கேம் பிளேயிங் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ், பாய்.